ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லஞ்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஆல். ஸோ இன்றைக்கு உண்டான தலிகைன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பண்ணுற சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார், முள்ளங்கி சாம்பார்ன்ற மாதிரி இல்லாமல் இன்னைக்கு குழம்பு வடம் பொரிச்சு போட்டு ஒரு வெந்தய குழம்பு மாதிரி பண்ணி அதில் பண்ண போகிறேன். இது ரொட்டீனாக நம்ம பண்ணுற குழம்பு கிடையாது. ஒன்ஸ் இன் அ வெல் ரேராக பண்ணுற ஒரு குழம்பு. அதுக்கு பீட்ரூட் கோலா உருண்டைன்னு சொல்லி இதை நம்ம ஸ்நாக்ஸாகவும் கூட சாயந்தரம் குழந்தைகளுக்கு ஸ்கூல்லேருந்து வந்தா பண்ணி கொடுக்கலாம். ஈவன் நம்ம பெரியவா மத்தியானம் போர் அடிக்கிறது, காஃபி குடிக்கிறச்சு சாப்பிடணும்னா கூட இதை பண்ணி சாப்பிடலாம். இந்த ரெண்டு ஐட்டமும் தான் இன்னைக்கு உண்டான ஸ்பெஷல் ஐட்டம். ஸோ அந்த மேங்களூர் குல்லாவை பற்றியெல்லாம் கதை சொன்னதெல்லாம் எல்லாரும் ஸ்கிப் பண்ணி தான் நிறைய பேர் பார்த்துருக்கா. என்னோட ரெகுலர் வியூவர்ஸ் அதை ரொம்ப அழகாக பார்த்து அப்ரிஷியேட் பண்ணி எனக்கு கமெண்ட்ஸ் கொடுத்தா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நான் நிறையா பேசலை. உங்கள் எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து வீடியோ லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு உண்டான தலிகை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். பீட்ரூட் கோலா உருண்டையும் வத்தல் போட்டு குழம்பும் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்கோ இதை எப்படி பண்ணியிருக்கேன்றதை பார்க்கலாம். இன்றைக்கு உண்டான தலிகைக்கு நான் என்னென்ன எடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தாக்கா, ஒரே ஒரு பீட்ரூட்டை மட்டும் சீவி எடுத்துட்டுருக்கேன். அப்புறமா ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 2 to 3 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு சின்ன கப்பால் ஒரு கப்பு. அதுக்கப்புறமா ஒரு 4-5 பச்சை மிளகா. இதோட பூண்டு ஆட் பண்ணணும், மறந்துட்டேன், பூண்டு ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இது குழம்புக்கு புளி நனைச்சி வச்சுட்டுருக்கேன். கடுகு வெந்தயம் தாளிக்கிறதுக்கு இது குழம்பு வடகம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி தலிகை இருக்க போகிறது. வாங்கோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை பீட்ரூட்டை வச்சு நான் கோலா உருண்டை தான் பண்ண போகிறேன். நான் யூடியூப் ஆரம்பித்த போது ஒரு 4th எபிசோடோ 5th எபிசோடோ இதை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா நான் வீடியோவில் காட்டவே இல்லை. ஸோ ஐ தாட் இப்போ நிறையா பேர் வந்திருக்கா இல்லையா, அப்போ ஒரு 100 பேர் கூட இல்லை சப்ஸ்கிரிப்ஷனில். ஸோ ஐ தாட் அகைன் அதை இன்றைக்கி போடலாம் அப்படின்ட்டு. ஸோ அது இப்போ பார்த்தீங்கன்னா நான் பூண்டையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ பீட்ரூட்டை சீவி எடுத்துட்டதை ஃபஸ்ட்டு இதில் போட்டுக்கலாம். ஸோ நான் பொரிக்கிறதுக்கு எண்ணெயை அடுப்பில் சிம்மில் வச்சுருக்கேன். ஸோ கூடவே நம்ம இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோன்னா ஈஸியாக இருக்கும். நான் ஒரு பீட்ரூட் தான் எடுத்திருக்கேன், ரொம்ப அளவு வேண்டாம் அப்படின்ட்டு. ஒரு 1/4 மூடி தேங்காய், ஒரு 3 டீஸ்பூன் பொட்டுக்கடலை. இந்த பொட்டுக்கடலை எதுக்கு போனால் இந்த பீட்ரூட் அரைக்கிறச்ச கொஞ்சம் தண்ணி விட்டுண்டுதுனாக்கா கொஞ்சம் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. அதையும் மீறி இருந்ததுன்னா 1 or 2 டீஸ்பூன்ஸ் நீங்கள் அரிசி மாவு போட்டுக்கலாம். வெங்காயம் ப்ளஸ் பூண்டு, சின்ன வெங்காயம் அரைக்கிறதுக்கு போட்டுக்கோங்க. சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதே போல் பச்சை மிளகா, கருவேப்பிலை ஆல்ரெடி போட்டுண்டாச்சு. இதை நம்ம அரைச்சிக்கலாம். அப்படி மைய போட்டு அரைக்கணும்லாம் கிடையாது. ஒரு 85 to 90% அரைச்சிண்டா போகிறோம். இதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி அரைச்ச விழுதோடு சேர்த்து கொத்தமல்லி தழையும் போட்டு உப்பையும் சேர்த்து நம்ம உருட்டி பொரித்து எடுத்துக்கலாம். ஈவன் நான் இப்போ கல் உப்பு போட போகிறேன், அதனால் அரைக்கிறதுலேயே போட்டுடுறேன். பொடி சேர்த்துக்கிறதா இருந்தால் அப்புறம் கூட போட்டுக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. இப்போ நான் இதை ஜலம் குத்தாமல் அரைச்சின்னு வரேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அரைச்சது இப்படி இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக இதுவாக தான் இருக்குது, கெட்டியாக இல்லை. உங்களுக்கு ஒரு வேளை ஜலம் விடுறதுன்னு தோணித்துன்னா நீங்கள் 1 இல்லைன்னா 2 டீஸ்பூன் அரிசி மாவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் தேவைப்பட்டால் போட்டுக்கிறேன். இப்போ சத்திக்கு நான் ஒரு இந்த சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி கொத்தமல்லி தழை. ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ கரெக்டாக பார்த்தேன்னா இந்த மாதிரி உருட்டுற கன்சிஸ்டன்சி வந்துடுத்துனா போகிறோம். நான் 1 டீஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணேன். எண்ணெய் பார்த்தேன்னா சுட ஆரம்பிச்சுடுத்து.
ஸோ இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் பொரிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பீட்ரூட் கோலா உருண்டை ரெடியாக எடுத்து வந்து இதுக்கப்புறமா நம்ம வடகம் பொரிச்சிக்கலாம். அதுக்கும் அந்த எண்ணெயிலேயே அப்படியே கொஞ்சமாக பொரித்து எடுத்துட்டுலாம். நீங்கள் ஒன்று பண்ணலாம், ஃபஸ்ட்டு கூட இந்த வடகத்தை பொரித்து எடுத்து வச்சுட்டு சப்போஸ் இந்த 2 மணுவும் சேர்த்து பண்ணுற மாதிரி இருந்தால் இதை முதல்ல பொரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா பீட்ரூட் வடகம் பண்ணுங்க. பிகாஸ் அந்த கருப்பு பவுடர்லாம் அதில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இப்போ அந்த எண்ணெயை வடிகட்டிட்டு இதுக்கப்புறமா இப்போ நான் வந்து அதே எண்ணெயே சூடு இருக்கிறச்சியே அப்படியே டக்குன்னு அடுப்பில் வச்சுட்டேன். நான் ஜென்ரலாக ரீஹீட் பண்ணவே மாட்டேன், ஒரு தடவை தான் ஹீட் பண்ணுவேன். அது எவ்வளோ மீறுறதா இருந்தாலும் பரவாயில்ல, நான் தூக்கி கொட்டிடுவேன், ரீஹீட் பண்ணி சாப்பிடவே மாட்டேன் எண்ணெயை. ஸோ இப்போ இந்த வடகத்தை பொரித்து எடுத்துக்கலாம். ஸோ குழம்புக்கு வத்தலை பொரித்து எடுத்துட்டேன். அதே எண்ணெயிலேயே மிளகா வத்தலையும் பொரித்து எடுத்துட்டுடலாம். ஸோ தட் இந்த எண்ணெயை அப்படியே கொஞ்சம் கொட்டிடுவேன் வெளியில். குழம்புக்கு தேவையான சாமான்கள்லாம் இப்போ எடுத்து வச்சுட்டாச்சு. வானலியில் நல்லெண்ணெய் குத்தின்ட்டுருக்கேன். மெந்திய குழம்பு பண்ணி இந்த வடாத்தை வந்து ஆட் பண்ண வேண்டிதான். ஸோ குழம்பு சாம்பார் பொடி எடுத்துட்டுருக்கேன். இன்னும் குழம்பு பொடி காலியாகிடுது. குழம்பு பொடி அரைக்கணும், என் பொண்ணுக்குமே அரைச்சி கொடுத்து அனுப்பணும். ஸோ அதனால் அதை ஒரு நாள் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறமா புளிஜலம் எடுத்துட்டுருக்கேன். உப்பு, கடுகு, வெந்தயம், பெருங்காயம், மஞ்சள் பொடி, வறுத்த வடகம். ஸோ நல்லெண்ணெய் இப்போ குத்தின்ட்டுருக்கேன். அதில் கடுகு வெந்தயம் போட்டுக்கலாம். மிளகா வறுத்தது கமரிண்டே இருக்குது. கடுகு பொரிய ஆரம்பிச்செடுத்து பெருங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, ஒரு கலக்கினேன்னா அந்த பொடி வந்து எண்ணெயில் நல்லா பொரியும். ஸோ அது டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொதி வரட்டும், அப்புறமா உப்பு போடலாம். ஸோ நல்லா இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ கொஞ்சமாக வெல்லம் போட்டுடுறேன். எப்பயுமே நான் புளிக்குழம்புக்கு வெல்லம் போடுவேன், பருப்பு போடாமல் இருந்தால். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த ஸ்டெப் மிஸ் ஆகிடும். அப்புறமா நீங்கள் வெல்லம் போடலையான்னு கேட்குறேன். கண்டிப்பாக வெல்லம் போடுவேன், வெல்லம் போடாமல் பண்ணவே மாட்டேன். உப்பும் ஆட் பண்ணிடலாம். ஸோ தட் கொஞ்சம் கொதித்து நல்ல அந்த எண்ணெய் பிரிகிற ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனா விட்டு இந்த வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே நீங்கள் இன்னும் சாப்பிட்றதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழித்து போடுங்க. இப்போ நாங்கள்லாம் வந்து பண்ணி முடிச்ச கையோடு சாப்பிட்டுடுவோம். ஸோ அதனால் நான் இதை பண்ணி முடித்து ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழித்து வத்தலை அதோடு சேர்த்துடுவேன். உங்களுக்கு எப்போ சாப்பிட்றீங்களோ அதுக்கு முன்னாடி போட்டுனேன்னா அப்படியே ஒரு மாதிரி அவுக்குன்னு ஆகாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வரும். இப்போ இது கொதித்து முடிஞ்சதுன்னா வத்தல் ஆட் பண்ண வேண்டிதான். கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டேன். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு நான் இப்போ குழம்பு ஆஃப் பண்ணிவிடுறேன். ஸோ இன்றைக்கு உண்டான தளிகை ரெடியாக எடுத்து இப்போ நம்ம வந்து சாப்பிட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வடகத்தை அதில் சேர்த்துடலாம். ஸோ ரொம்ப அப்படியே சொதான்னு ஆக விடக்கூடாது. டக்குன்னு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றணும். அதுக்கப்புறமா பீட்ரூட் கோலா உருண்டை பண்ணியிருக்கேன். சுட சுட சாதம், தயிர், அந்த எண்ணெயிலேயே அப்படியே வந்து மிளகாயை பொரிச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கு உண்டான தளிகை டெஃபினட்டாக ஒரு ரொட்டீனான தளிகை இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான தளிகை தான். Hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.